வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் பொதுமக்கள் நோன்பு எடுத்த சிறப்பு வழிபாடு. வேலைவாய்ப்பை உருவாக்கி தர புதுச்சேரி மாநிலத்தில் சோமோ சென்டரை அமைக்க கோரிக்கை. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கவர்னரை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி தீபாவளி வாழ்த்து. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகையொட்டி புத்தாடை அணிந்த புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பல்வேறு கோவில்களில் தீபாவளி நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. பண்டிகை நாட்களில் பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு தங்களது பணிகளை துவங்குவது வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி தீபாவளி திருநாளில் விடியற்காலை முதல் பக்தர்கள் கங்கா ஸ்தானம் எடுத்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் உண்ட தீபாவளியை கொண்டாடி வரும் நிலைகள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலிலும் பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். மூலவர் வெள்ளி கவசத்திலும் உற்சவர் அலங்காரத்துடன் காட்சியளித்த நிலைகள் பக்தர்கள் பக்தியுடன் விநாயகரை தரிசனம் செய்தனர். இதேபோல் முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் பக்தர்கள் நோன்பு எடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து முதலமைச்சருடன் பேசி விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் புதுச்சேரி மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைகள் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளார். அதற்காக அவருக்கு புதுச்சேரி மாநில மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ் காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கான கோப்புகள் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட நிலைகள் தற்போது மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சகமானது ரூபாய் 436 கோடிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேரடியாக புதுச்சேரிக்கு வருகை தந்தார். இந்த மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார். மேலும் மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் 100 கோடி அளவில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் அளித்தார். மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை ரூபாய் 662 கோடிகள் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்த ஒப்புதல் வழங்கப்படும் என்ற தகவலமையும் மத்திய அமைச்சர் அறிவித்திருந்தார். இதற்காக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சருக்கு நன்றி மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக நமச்சிவாயம் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் சிரமப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அதனை சரி செய்ய அரசு எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகின்றது. வெகு விரைவாக அந்த போக்குவரத்து நெரிசல்களை போக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதல்வர் ரங்கசாமியுடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் பல்வேறு அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலைகள் தனியார் துறையால் படித்து வெளியேறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சோஹோ நிர்வாகத்தின் தலைவரை தென்காசியில் நேரடியாக சந்தித்து ஆண்டுக்கு 7000 பொறியியல் மாணவர்கள் வெளியே வருவதால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சோஹோ சென்டரை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஆளுநர் இல்லத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநருக்கு பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் செல்வமும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் விடியல் குரூப்பை சேர்ந்த சபரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்தை சந்தித்தார். தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் விடியல் குரூப்பை சேர்ந்த சபரி புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோரை லாஸ்பேட்டை குமரன் நகரில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் சந்தித்தார். பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி நினைவு பரிசுகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்.
செவாலிய தமிழ் மாமணி ராச வெங்கடேசன் அறக்கட்டளை நிறுவனர் தமிழ் பணி செம்மல் ஆறுமுகம் பெருமானின் 60வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர் முன்னாள் சபாநாயகர் VP சிவகொழுந்தா, பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். செவாலிய தமிழ் மாமணி ராச வெங்கடேசன் அறக்கட்டளை நிறுவனரும் நல்லாசிரியர் முனைவர் செம்மல் ஆறுமுகம் பெருமாளின் 60ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா தொடக்க விழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட தங்க தேர் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் VP சிவகொழுந்தா, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துடன் ஆசி பெற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள அவரது நண்பர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த தீபாவளி பண்டிகைக்கான நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினர். புதுச்சேரி மாநில ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி சின்னையாபுரம் பகுதிகள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறையை கேட்டறிந்தனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்க மளிகை பொருட்கள் மற்றும் சிறப்பு தீபாவளி பரிசை வீடு வீடாக சென்ற பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்து உரையாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் நரிக்குறவர் இன குழந்தைகளுடன் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஜாலி ஹோம் நரிக்குறவர் இன குழந்தைகள் பாதுகாப்பு மையம் இன்று காலை குழந்தைகள் மையத்திற்கு வந்த சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அக்குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். தொடர்ந்து அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் பட்டாசுகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களையும் பரிமாற்றிக் கொண்டார். இதைத் தொடர்ந்து கூறும் பொழுது அரசியல் தலைவர்களும் வர்த்தக பிரமுகர்களும் இதுபோன்ற காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி விழாக்களை கொண்டாட வேண்டும் என்றார் சட்டப்பேரவை தலைவர் கேட்டுக்கொண்டார். இது குறித்து மையத்தில் குழந்தைகள் கூறும் பொழுது நரிக்குறவரணத்தை சேர்ந்த தங்களது குடும்பத்தில் தீபாவளி கொண்டாட்டம் என்பது தனியாக கிடையாது. இந்த தீபாவளியை இந்த காப்பகத்தில் நல்ல உணவு, நல்ல கல்வியுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம் என்றார். தீபாவளி பண்டிகைக்கு பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் புதுச்சேரி கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் துணிகள், மளிகை, பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை வாங்க நேற்று நகரத்தின் முக்கிய வீதிகள் குவிந்தனர். இதனால் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மக்கள் மதியத்திற்கு பின் கடைகளுக்கு வர தொடங்கினர். இதனால் கடைகளிலும் முக்கிய சாலைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நடந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு மக்களின் கூட்டம் இருந்தது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி பாஜக நகர மாவட்டம் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரை சந்தித்து நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், துணைத் தலைவர் உமாபதி ஆகியோர் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி நகர மாவட்டத்தில் பொதுமக்களின் நலன் கருதி தொகுதி மேம்பாட்டு பணிகள் செய்ய வேண்டும் என்ற அதிகாரிகள், நகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர், மக்கள் பிரதிநிதி, அமைச்சர், பெருமக்கள், புதுச்சேரி முதல்வர், ஆளுநர் கவனத்திற்கு கொண்டு சென்றதன் பயனாக பல வேலைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆளுநர் கைலாஷ்நாதரை ஆளுநர் மாளிகையில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி ஆகியோர் கவர்னர் மாளிகை சென்று நன்றி தெரிவித்தனர். மேலும் பல்வேறு பணிகளை உடனிருந்து முடித்துக் கொடுத்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை செயல் பொறியாளரிடம் நன்றி கூறி ஆளுநரிடம் நினைவு கூர்ந்தனர். புதுச்சேரி சோலைநகர் பகுதிகள் ஓடும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாதாரண மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி வீடுகளுக்குள் செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் இருந்து சோலை நகர் வழியாக குறிச்சிக்குப்பம் பகுதி வரை கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகிறது. இந்த வாய்க்கால் புதிய ஆளுநர் மாளிகை அருகே கடலில் கலக்கும் நிலைகள். வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் கழிவுநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாய்க்காலின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அடைப்புகளும் செடிகள் மரங்கள் வளர்ந்து வாய்க்காலில் கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாப்பம்பால் கோவில் வீதி, எல்லைமாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி அப்பகுதியில் உள்ள வீடுகளில் உள் செல்கிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அரசு உடனடியாக அந்த வாய்க்காலை தூர்வாரி வாய்க்காலை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவிலில் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் அம்மனை வழிபட்டு தீபாவளி நோன்பு மேற்கொண்டனர். தீபாவளி நோன்பு பொதுவாக திருமணமான பெண்கள் தன்னுடைய தாலி நிலைத்திருக்க வேண்டும் என்ற தன்னுடைய கணவன் எந்த நோய் நொடிகளுக்கும் இன்றி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றிருப்பார்கள். அதே போன்ற திருமணமாகாத கன்னி பெண்கள் தனக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை நல்லவராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருப்பார்கள். இதன் அடிப்படையில் புதுச்சேரி முத்துமாரியம்மன் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு நோன்பு மேற்கொண்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டதா. இதில் குடும்பத்துடன் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 187 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் பொதுமக்கள் நோன்பு எடுத்த சிறப்பு வழிபாடு. வேலை வாய்ப்பை உருவாக்கி தர புதுச்சேரி மாநிலத்தில் சோமோ சென்டரை அமைக்க கோரிக்கை. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கவர்னரை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி தீபாவளி வாழ்த்து. தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்த பொதுமக்களால் புதுவையில் கடும் போக்குவரத்து. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.